அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. ரமலான் பிறக்கிறது என்று சொன்னாலே அதனுடன் சேர்ந்து பிறை குழப்பமும் சேர்ந்தே பிறக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களின் ஹதீஸுகளை பார்த்தால் பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். சில அறிவாளிகள் சவுதி அரேபியாவில் பிறை தெரிந்துவிட்டால் அதுவே நமக்கு போதுமானது என்பதாக இங்கு பல கருத்துக்களை சொல்கிறார்கள். ஆனால் நபி அவர்களின் கட்டளை, நபி அவர்களின் சுன்னத், நபி அவர்களின் வழிமுறை என்னவென்று பார்த்தால் அந்தந்த பகுதிகளில் பிறை பார்க்கப்பட வேண்டும் என்பதுதான். அருகிலுண்டான நாடுகளில் பார்க்கப்படும் பிறையை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது என்பதை நபி அவர்களின் சஹீஹான ஹதீஸுகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. திருமதியிலே 693வது ஹதீஸ், அபுதாவுதிலே 2332வது ஹதீஸ், முஸ்லிமிலே 1087வது ஹதீஸ், எல்லாம் சஹீஹான ஹதீஸுகள். இந்த ஹதீஸிலே ஒரு கருத்து பதிவு செய்யப்படுகிறது. அதாவது குரைப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஷாம் என்ற சிரியாவிலே வெள்ளிக்கிழமை இரவு பிறையை பார்க்கிறார்கள். அதே நேரத்தில் மதீனாவிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சனிக்கிழமை இரவு தான் பிறையை பார்க்கிறார்கள். வாருங்கள் ஹதீஸை தெளிவாக காண்போம். முல்ஃபலுர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குரைப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை சிரியாவிற்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடத்தில் ஒரு வேலைக்காக அனுப்பி வைக்கிறார்கள். அவர்கள் சிரியாவிற்கு செல்கிறார்கள். குரைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அங்கு சென்று சிரியாவிற்கு சென்று அவர்களின் வேலையை நான் முடித்து விட்டேன். அந்த நேரத்திலே ரமலானின் முதல் பிறையை நாங்கள் கண்டோம். வெள்ளிக்கிழமை இரவை நாங்கள் பிறையை பார்த்தோம். பிறகு நான் மதீனாவிற்கு வந்தேன். ரமலானின் கடைசியில் மதீனாவிற்கு வந்த பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னிடத்தில் கேட்டார்கள், பிறையை பற்றி பேசினார்கள். எப்பொழுது பிறையை பார்த்தீர்கள் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், வெள்ளிக்கிழமை இரவு பார்த்தோம் என்று சொன்னோம். அந்த நேரத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், நீங்களே பிறையை பார்த்தீர்களா என்று கேட்க, நானும் பார்த்தேன், மக்களும் பார்த்தார்கள், மக்களும் நோன்பு நோற்றார்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நோன்பு நோற்றார்கள் என்று சொல்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்றாலும் நாங்கள் சனிக்கிழமை இரவுதான் பிறையை பார்த்தோம். நாங்கள் 30 பூர்த்தி செய்யும் வரை நோன்பை விடமாட்டோம், அல்லது பிறையை பார்க்கும் வரை நோன்பை விடமாட்டோம் என்பதாக சொல்ல குரைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறையை பார்த்ததே உங்களுக்கு போதுமாகாதா, அவர்களின் நோன்பே உங்களுக்கு போதுமாகாதா என்று கேட்க குரைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லா இல்லை இல்லை, ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படித்தான் எங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்கள், எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவாக பதிவு செய்கிறார்கள். பாருங்களேன், இந்த இடத்தில் பேசப்பட்ட எல்லாம் சஹாபாக்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவாக சிரியாவில் பார்க்கப்பட்ட பிறையை மதீனாவில் ஏற்றுக்கொள்ளவில்லை. இரண்டிற்கும் இடையிலே 1535 கிலோமீட்டர் வித்தியாசம்தான் இருக்கிறது. இரண்டும் அரபு நாடு தான். இருந்தாலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வெள்ளிக்கிழமை பார்க்கப்பட்ட பிறையை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அப்படித்தான் நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்பதாக சொல்கிறார்கள். யார் இவர் என்று பார்த்தால் நபி அவர்களின் உமிழ்நீரை முதல் உணவாக பெற்றவர்கள். அது மட்டுமல்ல, குர்ஆனின் விரிவுரையாளர்களின் தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களே பிறையை அந்தந்த பகுதியில் பார்க்கப்பட வேண்டும் என்பதை நபி அவர்களின் கட்டளை என்பதாக தெளிவுபடுத்துகிறார்கள். இப்படி சஹாபாக்கள் சொல்ல இன்று இருக்கும் சில அறிவிலிகள் பிறை சவுதி அரேபியாவின் பிறை நமக்கு போதுமானது என்று சொல்கிறார்கள். ஆனால் சத்தியமிட்டு சொல்வேன், இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்திற்கு எதிரான செயல்களை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்பதை நான் சொல்ல வருகிறேன். அது மட்டுமல்ல, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை விட இவர்கள் அறிவாளிகளாக மாறிவிட்டார்களா என்பதாக கேட்க வருகிறேன். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆக பிறை என்பது அந்தந்த பகுதிகளில் பார்க்கப்பட வேண்டும். சவுதி அரேபியாவில் பார்க்கப்படும் பிறையை வைத்து இந்தியாவில், தமிழகத்தில் நாங்கள் நோன்பு நோக்கிறோம், நாங்கள் பெருநாள் கொண்டாடுகிறோம் என்பதாக ஒருவர் கடைபிடிக்கிறார், ஒரு வழிமுறையை கையில் எடுக்கிறார் என்று சொன்னால் அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் சுன்னத்துக்கு எதிரானது, சஹீஹான இத்தனை ஹதீஸுகளுக்கும் எதிரானது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களின் சொல்லுக்கு எதிரானது என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. அந்தந்த பகுதிகளில் பிறை பார்க்கப்பட வேண்டும். அப்படி பிறை பார்த்துதான் நோன்பு நோற்க வேண்டும் என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் சுன்னத் என்பதை நான் நினைவுபடுத்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.